ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா Vlogs. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மினி vlog தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நாங்கள் எவ்ரி இயர் சீசன் டைமில் சுட்டு சாப்பிட்ற பனம்பழம் வீடியோவும் சேர்த்து டே இன் மை லைஃப் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எந்திரிச்ச உடனே அழகாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹெல்த் மிக்ஸ் செஞ்சு வந்து ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்த வெண்டைக்காய் அதை வந்துட்டு அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி குழம்பு பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து விறகடுப்பில் தான் சமைச்சிட்ருக்கேன். அதே சமயம் பக்கத்தில் வந்து மாட்டுக்கு கூழ் இருக்கு இல்லையா, அதையும் ஊற்றி வச்சாச்சு. மாடு கூழ் வந்து ரெடி பண்ணி பாதி அதுக்கு கொடுத்துட்டு மீதி வந்து ஈவினிங் கொடுக்கறதுக்காக வச்சாச்சு. இப்போ நம்மளோட இன்னொரு வீடு இருக்கு இல்லையா, நியூ ஹவுஸ், அது வந்து இதுக்கு ரைட் ஆப்போசிட், நம்மளோட பழைய வீட்டுக்கு ரைட் ஆப்போசிட்டில் தான் நியூ ஹவுஸ் இருக்குது. இங்கே இருந்து சமைச்சு எடுத்துகிட்டு அந்த வீட்டில் போய் வச்சுட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷலாக வந்துட்டு பனம்பழம் சீசன் வந்துருச்சு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு சுட்டு சாப்பிட போகிறோம். சின்ன வயசில் அதிகமாக வந்துட்டு இந்த சீசன் டைமில் ஸ்கூல் போயிட்டு வந்தாலே அம்மா சுட்டு வச்சுருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதை சுட்டு சாப்பிடலாம். இப்போ வந்து நான் வெண்டைக்காய் குழம்பு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. சைட் பை சைட் நம்ம டாக்ஸ்க்கு ஃபுட் ரெடி பண்ணிக்கலாம். மின்னி மின்னி செய்தோ அப்படி சேம்பா செய்த குட்டி சூச்சு வந்து அங்கே படுத்துட்ருக்கான். இதுதான் நம்ம வீட்டில் இருக்க 3 டாக்ஸ். இவங்க 3 பேருக்கும் அழகாக சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் அந்த வீட்டுக்கு போவேன். இப்போ வந்து நம்ம வயல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பனம்பழம் சுட்டுக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நெருப்பு நல்லா தளர்த்து விட்டுட்டு அப்படியே சுட ஆரம்பிச்சிடலாம். நம்ம அடுப்பு உடஞ்சதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு இந்த கூழ்குண்டான். அதோட இங்கே இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் நம்ம டாக்ஸ் கிட்ட சண்டை போட வரும், அப்போ தான் இப்படி உடஞ்சி போச்சு. குச்சி வச்சு அந்த நெருப்பெல்லாம் தள்ளி விட்டாச்சு. இப்போ இந்த பனம்பழத்தை உள்ளே வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் நான் சுட்டதே இல்லைப்பா, எங்கள் மம்மி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஆமாம், மம்மின்னு சொன்னால் கூட ஏதாவது சொல்லிடுவாங்க. எங்கள் அம்மா தான் இதெல்லாம் சுட்டு கொடுப்பாங்க சின்ன வயசில். நேற்றுக்கு கூட சுட்டு கொடுத்தாங்க, நாங்கள் தான் சாப்பிடலை, வேஸ்ட் பண்ணிட்டோம். அங்கே இருக்குது பாருங்கள், அதோ. இப்போ வந்து நானே சுட்டு சாப்பிட போகிறேன். நானும் என் தம்பி அங்கே வரான் இல்லையா, நானும் அவனும் சேர்ந்து தான் சுட்டு சாப்பிட போகிறோம். கொஞ்சம் எப்படி சுடுறதுன்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணி நாங்கள் சுட்டுருவோம். இவன் வந்துட்டு வயலுக்கு போனால் அங்கேருந்து எனக்கு கொய்யாப்பழம் பறிச்சிட்டு வந்திருக்கான், கொய்யாக்காய் பறிச்சிட்டு வந்திருக்கான். அம்மா வந்து மேங்கோஸ் பறிச்சிட்டு வராங்க. நம்ம தோட்டத்தில் இருக்கு இல்லையா, அங்கேருந்து மாங்காய் பழம் அப்புறம் மாங்காய் எல்லாமே இருக்குது, அது பறிச்சிட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு கொய்யாக்காய் பறிச்சிட்டு வந்து கொடுத்துருக்கான் சுஜி. இப்போ இதை நான் சுட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு ஒழுங்காக திருப்பி போட தெரியாது. அம்மா வராங்க, அவங்களே சுட்டு தர சொல்ல போகிறேன். இது நல்லா வெந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு சைட் குக் ஆயிடுச்சு. இதில் அந்த ஒரு ஜூஸாக அது என்னன்னு தெரியல, இதுலேருந்து ஒன்று வரும், அது டேஸ்ட்டாக இருக்கும். நானே தான் சுட்டுட்ருக்கேன். அம்மாவுக்கு வந்து கையில் புண்ணு இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால நானே பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டு அடுப்பையே எப்படி இருக்குதுன்னு கேட்டுறாதீங்க. இது வந்துட்டு தினமும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வீட்டில் 4 அடுப்பு இருக்குது. 2 கேஸ் ஸ்டவ், 2 விறகடுப்பு இருக்குது. இதுதான் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இந்த டாகெல்லாம் வந்து இடித்து விட்டுருச்சு. இதை நம்ம செஞ்சு வச்ச சாப்பாடெலாம் நாய்க்கு போட்டுடலாம். இப்போ சைட் பை சைட் பனம்பழமும் சுட்டாச்சு. இதை வந்துட்டு அழகாக நம்ம பிரித்து சாப்பிட போகிறோம். சிம்பா, மின்னி, சூச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து காலையிலேயே பனம்பழம் சுட்டு சாப்பிட போகிறோம். இது வந்து உடம்புக்கு பித்து, ஆனால் கூட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சுட சுட பனம்பழத்தை சுஜி பிரிச்சிட்ருக்கான். இதில் வந்து 3 சைடு இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறது வந்துட்டு இருக்க டேஸ்ட்டை விட 2 சைடு இருக்கிறதுல பிள்ளையார் சக்கை ஒன்று இருக்கும், அதுதான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வெறும் அந்த ஃப்ரூட்டோட பல்ப் அண்டு ஃபைபர்ஸ் மட்டும்தான் இருக்கும். சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு வீடியோ எடுத்து முடித்த உடனே ஓடி போயிட்டு நான், வித்யா, சசி, சுஜி அப்புறம் திவ்யா எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். இப்போ சுஜி வந்து சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றது அவனே சொல்வான். இதில் வந்துட்டு ஓவர் குக்கான பிளேஸில் தான் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த பிளாக் கலர் தோல் எடுத்துகிட்டு சாப்பிடணும். எப்படி இருக்குடா? டேஸ்டாக இருக்குது. சுஜி, இதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் சாப்பிட்ருக்கியா? முன்னாடிலாம் நான் ஸ்கூல் போய் வரும்போது எங்கள் அம்மா சுட்டு வைப்பாங்க, ஆனால் இப்போலாம் சுட்டு வைக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ தான் லேண்ட்லேயே அதிகமாக வேலை இருக்குல்ல.
2 வீட்லேயுமே அதிகமாக வேலை இருக்குது. அதனால அவ்வளோவா இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவ்வளோதான். மார்னிங் வந்துட்டு பனம்பழம் சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லேண்டுக்கு போய் கத்திரிக்காய் அப்புறம் வெண்டைக்காய் இப்போ இதெல்லாம் பறிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டோம். ஈவினிங் வந்துட்டு சுட சுட முடக்கத்தான் சூப் வந்துட்டு செஞ்சாச்சு. இதை அழகாக குடிக்க போகிறோம். நம்ம தோட்டத்துலேயே வந்து முடக்கத்தான் அந்த செடியும் இருக்குது, கொடி. அதுலேருந்து பறிச்சுட்டு வந்து அழகாக சூப் வச்சுட்டு நம்ம பூந்தோட்டம் இருக்குல்ல, கேண்டி தோட்டம், அது பக்கத்தில் தான் இருக்குது. அதனால வரும்போது அப்படியே பறிச்சுட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி செம்மையாக சூப் வச்சாச்சு. இப்போ வந்து இது அழகாக இந்த வியூவோட பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே குடிக்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேண்ட் ஃபுல்லாகவே நிறைய ஆடு மாடு அப்புறம் அங்கங்கே ஒரு சிலர் வந்துட்டு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. செம்ம பியூட்டிஃபுல் வியூ. அண்ட் அதுதான் வந்து திருவண்ணாமலை. என்னோடய ஊர் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்கள்ல, என்னோடய ஊர் வந்து திருவண்ணாமலை. அந்த மலை கூட இந்த வீடியோவில் வந்துட்டு அழகாக கவர் ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பியூட்டிஃபுல் வியூவோட அழகாக அந்த சூப் குடிச்சு முடிச்சுட்டு ஈவினிங் போல் மினியை வச்சுட்டு செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். பாட்டி வேறு வந்தாங்களா, அவங்க கூட மினியை ஒரே ஜாலியாக டான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி சுற்றி விளையாடிட்டே இருந்தான். அவள் கூட அழகாக விளையாடி முடிச்சுட்டு எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட் வந்துட்டு இட்லி அதோட முட்டை குழம்பு வச்சு அழகாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதோட மினி விலாகை முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all. Ta-ta.